இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். கோவை மாவட்ட பாட்டாளி மக்கள் கட்சியின் செயலாளராக இருந்தவர் அசோக் ஸ்ரீநிதி என்பவர். அவர் தற்பொழுதும் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிர்வாகியாக பணியாற்றிக் கொண்டிருக்கிறார். அவர் கோவை மாவட்டம் கணபதியை அடுத்த புதூரை சேர்ந்தவர். அசோக் ஸ்ரீநிதி சைபர் கிரைம் காவல் நிலையத்திற்கு சென்று அந்த காவல் நிலையத்தில் பணியாற்றிக் கொண்டிருந்த காவல்துறை அதிகாரி சுகன்யா என்பவரை தகாத வார்த்தைகளில் திட்டினார். அங்கே இருந்த சில ஆதாரங்களை கிழித்து எறிந்தார் என்றெல்லாம் ஒரு புகார் எழுப்பப்பட்டு அவர் மீது 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்ற செய்திகள் வந்து கொண்டே இருக்கிறது. இதை பற்றி சற்று விரிவாக காண வேண்டும். ஏனென்றால் இதன் பின்னணியில் ஒரு மிகப்பெரிய மாஃபியா கும்பல் இருக்கிறது, ஒரு மிகப்பெரிய சதி திட்டம் இருக்கிறது. இதை பற்றி நாம் ஆராய்ந்து பார்க்கையில் கோவை மாவட்டத்தில் மை V3 ஆட்ஸ் என்கின்ற ஒரு நிறுவனம் கவர்ச்சிகரமான விளம்பரங்களை செய்து தமிழ்நாடு எங்கும் மட்டுமல்ல, இன்னும் மற்ற மாநிலங்களிலும் மக்களிடமிருந்து நிதி திரட்டி மிகப்பெரிய நிதி மோசடியிலே ஈடுபட்டது. கிட்டத்தட்ட பல 100 கோடிகளுக்கு மேல் மோசடியை அந்த மை V3 ஆட்ஸ் என்கின்ற நிறுவனம் செய்தது. இதை பற்றி சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் முதலில் இந்த பாட்டாளி மக்கள் கட்சியின் நிர்வாகி அசோக் ஸ்ரீநிதி என்பவர் தான் புகார் கொடுத்தார். அந்த புகாரின் அடிப்படையில் அந்த நிதி நிறுவனத்தினுடைய நிர்வாகிகளை, அந்த நிதி நிறுவன முதலாளியை அழைத்து போலீசார் விசாரணை செய்கின்ற பொழுது அவர் மீது விசாரணை செய்யக்கூடாது என்று அந்த நிதி நிறுவனத்தில் பணம் கட்டி ஏமாந்தவர்களையே அழைத்து வந்து காவல் நிலையத்திற்கு எதிரே போராட வைத்தது அந்த நிதி நிறுவனம். அதையும் தாண்டி காவல்துறை விசாரிக்கின்ற பொழுது அந்த நிதி நிறுவனம் மிகப்பெரிய மோசடியை நடத்தி இருக்கிறது. அதற்கு முன்பே இதை பற்றி பல போலி நிதி நிறுவனங்களை இந்த மோசடி நிறுவனம் நடத்தி இருக்கிறது என்ற உண்மைகள்லாம் வெட்ட வெளிச்சத்திற்கு வந்தது. அந்த நிதி நிறுவன அதிகாரிகள் கைது செய்யப்பட்டார்கள். அந்த நிதி நிறுவன முதலாளி கைது செய்யப்பட்டார். அப்பொழுதிருந்தே பாட்டாளி மக்கள் கட்சியின் கோவை மாவட்ட செயலாளராக இருக்கின்ற அசோக் ஸ்ரீநிதி அந்த மை V3 ஆட்ஸ் என்கின்ற அந்த மோசடி நிதி நிறுவனத்தின் மீது புகார் கொடுத்தார் என்கின்ற ஒரே காரணத்திற்காக அவருக்கு தொலைபேசியில் பலர் கொலை மிரட்டல் விடுத்துக் கொண்டே இருந்தார்கள். அவரை கொலை செய்வதற்கு கூட சிலர் திட்டமிட்டார்கள் என்ற அதிர்ச்சியான செய்தி எல்லாம் வெளிவந்தது. அப்படி அசோக் ஸ்ரீநிதிக்கு யூடியூப் வலைதளத்தின் மூலம் கடலூரை சேர்ந்த முகமது இப்ராஹிம் என்பவர் கொலை மிரட்டல் விடுத்திருந்தார். கொலை மிரட்டல் விடுத்திருந்த அந்த முகமது இப்ராஹிம் என்கின்ற நபரை கொலை முயற்சியின் கீழ், அந்த சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்ய வேண்டும் என்று அசோக் ஸ்ரீநிதி காவல் நிலையத்தில் புகார் கொடுத்திருந்தார். அந்த புகாரின் அடிப்படையில் அந்த முகமது இப்ராஹிம் என்பவர் கைது செய்யப்பட்டு ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார். ஜாமீனில் விடுவித்ததற்கு பிறகு சைபர் கிரைம் காவல் நிலையத்திற்கு சென்ற அசோக் ஸ்ரீநிதி அந்த காவல்துறை அதிகாரி சுகன்யாவிடம் அவர் மீது நீங்கள் கொலை முயற்சியில் வழக்கு பதிவு செய்யாமல் சாதாரண வழக்கு பதிவு செய்தால்தான் அவர் இன்றைக்கு ஜாமீனில் வெளியே வந்து விட்டார், அவர் மீது நீங்கள் ஏன் கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்யவில்லை என்று கேட்டிருக்கிறார். அவ்வளவுதான். இதற்கு கண் காது மூக்கு வைத்து ஊடகங்களும் செய்தி வெளியிட ஆரம்பித்து விட்டார்கள். பாமகவின் மாவட்ட செயலாளர் காவல்துறை அதிகாரியை தாறுமாறாக திட்டினார், தவறாக பேசினார், ஆபாசமாக பேசினார் என்றெல்லாம் செய்தியை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த காவல்துறை அதிகாரி சுகன்யா என்பவர் ஒரு புகாரை காவல் நிலையத்திலே கொடுத்திருக்கிறார். அசோக் ஸ்ரீநிதி என்னை தவறாக பேசினார், இங்கே இருந்த சில ஆவணங்களை கிழித்து விட்டார் என்றெல்லாம் ஒரு புகாரை கொடுத்திருக்கிறார் என்றும் செய்தி வந்து கொண்டிருக்கிறது. அது மக்களுக்காக போராட வந்து நிற்பவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற வெகுமதி இதுதானா? மை V3 ஆட்ஸ் என்கின்ற நிறுவனம் பல கோடி கணக்கில் மோசடி செய்திருக்கிறது, மக்களிடையே நிதி மோசடி செய்திருக்கிறது, மக்களின் பணத்தை முழுங்கி ஏப்பமிட்டிருக்கிறது. அந்த நிறுவனத்தின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தால் அந்த நிறுவனம் பலரை தூண்டிவிட்டு கோயம்புத்தூரில் நடத்தப்பட்ட மை V3 ஆட்ஸ் நிறுவனம் கடலூர் மாவட்டத்தில் இருக்கின்ற முகமது இப்ராஹிம் என்கின்ற ஒரு நபரை தூண்டிவிட்டு யூடியூப் சேனல் மூலம் கொலை மிரட்டல் விடுக்கிறார்கள், மிரட்டி பார்க்கிறார்கள். ஒருவேளை அசோக் ஸ்ரீநிதி காவல் நிலையத்தில் இந்த மோசடி தொடர்பாக புகார் கொடுக்கவில்லை என்றால் இன்னும் பல ஆயிரக்கணக்கான கோடி மக்களுடைய பணத்தை வாங்கி மிகப்பெரிய நிதி மோசடியில் ஈடுபட்டிருப்பார்கள்.
அதை தடுத்து நிறுத்தினார் பாட்டாளி மக்கள் கட்சியின் மாவட்ட செயலாளர் அசோக் ஸ்ரீநிதி என்கின்ற ஒரே காரணத்திற்காக அந்த மை V3 ஆட்ஸ் என்கின்ற நிறுவனம் தொடர்ந்து அசோக் ஸ்ரீநிதிக்கு இப்படிப்பட்ட தொல்லைகளை கொடுத்து கொண்டே இருக்கிறது. அது மட்டுமல்ல, காவல்துறையும் இன்றைக்கு துணைக்கு அழைத்துக் கொண்டிருக்கிறது. ஊடகங்களில் சில ஊடகங்களும் திட்டமிட்டு வேண்டுமென்றே தவறான பொய்யான பிரச்சாரத்தை இப்படி மக்கள் மத்தியிலே பரப்பி கொண்டிருக்கிறார்கள். இந்த மோசடி நிறுவனங்களுக்கு முடிவு கட்ட வேண்டியது அரசின் கடமை, பொறுப்பு என கூறிக்கொண்டு இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.